அனைவருக்கும் வணக்கம். நாம் அரசியலமைப்பு இந்தியன் கான்ஸ்டியூஷனை பார்த்துட்டு வரோம். அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்தோம், டெரிட்டரிஸ்னால் என்ன அப்படிங்கிறத ஆர்டிகல் 1லேருந்து 4 வரைக்கும் பார்த்தோம். இந்த கிளாஸில் நாம் பார்ட் 2 என்ன, சிட்டிசன்ஷிப், குடியுரிமை அப்படிங்கிற இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் அப்படிங்கிறது பார்ட் 2ல் வரும். சிட்டிசன்ஷிப் பார்ட் 2 அரசியலமைப்பில் மொத்தம் 25 பார்ட்டில் நம்ம கடந்த கிளாஸில் பார்ட் 1 பார்த்தோம். இந்த கிளாஸில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 2ல் சிட்டிசன்ஷிப் பற்றி பார்க்க போகிறோம். குடியுரிமை, இந்திய குடியுரிமையை பற்றி பார்க்க போகிறோம். அதில் மொத்தம் ஆர்டிகல் 5லிருந்து ஆர்டிகல் 11 வரைக்கும் இருக்குது. நீங்கள் பார்த்தா தெரியும், ஆர்டிகல் 5லிருந்து ஆர்டிகல் 11 வரைக்கும் மொத்தம் ஒரு 7 ஆர்டிகல் இருக்குது. இந்த குடியுரிமை சிட்டிசன்ஷிப் ஆக்டில் பார்ட் 2ல் சிட்டிசன்ஷிப்பில் மொத்தம் 7 ஆர்டிகல் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறது இந்த கிளாஸில் நாம் பார்க்க போகிறோம். இந்தியாவுடைய குடியுரிமை என்ன அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடியுரிமை. சில நாடுகள் இரட்டை குடியுரிமையை வச்சுருக்கோம். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒற்றை குடியுரிமை. இந்த குடியுரிமை சட்டம் எப்போ ஏற்றப்பட்டது அப்படின்னா 1955. இந்த ஆக்ட், இந்த குடியுரிமை சட்டம் 1955 ஏற்றப்பட்டது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மக்களை 2ஆக பிரிப்பாங்க. எப்படி பிரிப்பாங்கன்னா, மக்களை சிட்டிசன் அண்டு ஏலியன், சிட்டிசன் அண்டு ஏலியன், இப்படி 2ஆக பிரிப்பாங்க. சிட்டிசன்னா யார்? நாம தான். இந்தியாவுடைய குடியுரிமையை வச்சிருக்கிற நம்மளை சிட்டிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏலியன்னா என்னன்னா, வெளிநாட்டிலிருந்து இங்கே வந்திருக்கிற ஒரு டூரிஸ்டாவோ இல்லை ஏதாவது வேலை நிமித்தமாகவோ யார் வெளிநாடுகளிலிருந்து இங்கே வந்திருந்தாலும் அவங்கள ஏலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏலியன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தில் வர மாதிரி அவங்கள மென்ஷன் பண்ணலைங்க. ஏலியன்னா அயல்நாட்டவர், அயலர் அப்படிங்கிறது தான் ஒரு மீனிங். இது சிட்டிசன் அண்ட் ஏலியன். இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை, தற்போது இருக்கிற மக்களை, யாராவது ஒரு மக்களை பார்க்குறாங்கன்னா இஸ் அ சிட்டிசன், இஸ் அ ஏலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் அயல்நாட்டவர். இந்த அயல்நாட்டவர் அப்படிங்கிறவரை ஏலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏலியனையே 2 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று ஏலியனை 2 வகையாக, ஒன்று ஃப்ரெண்ட்லி ஏலியன், ஒன்று எனிமி ஏலியன். அது என்ன ஃப்ரெண்ட்லி ஏலியன், எனிமி ஏலியன்னா, இந்த ஈட்டி படத்தில் வரும், இந்த ஒரு ஏலியன் ஒன்று வரும், அது ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கும். இப்போ பிகேல கூட ஒரு அமெரிக்கன் ஒரு ஏலியனாக வருவார், அவர் ஃப்ரெண்ட்லி ஏலியன். இதை வேறு ஏதாவது படங்களில், ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களில் பார்க்கும்பொழுது ஏலியன் ஒன்று வருது, அது ரொம்ப எல்லாரையும் அழிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்களா, அந்த மாதிரி ஏலியன் கிடையாது. இது என்னன்னா, ஒரு நாட்டிலிருந்து வராங்கன்னா அந்த நாடு நம்மளுடைய நட்பு நாடாக இருந்தால் அவங்கள ஃப்ரெண்ட்லி ஏலியன். அந்த மக்களை இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்கா நம்மளுடைய நட்பு நாடு, இலங்கை நம்மளுடைய நட்பு நாடு. இந்த நாடுகளிலிருந்து டூரிஸ்ட்டோ இல்லை வேலை நிமித்தமாவோ யாரோ வந்தாங்க அப்படின்னு நம்ம நாட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கள ஃப்ரெண்ட்லி ஏலியன் அப்படின்னு சொல்லுவோம். இதே நம்மளுடைய எதிரி நாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, பொதுவாக எதிரி நாடுகள் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அவங்களுடைய அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் நம்மளுக்கு ஒத்து வராது அப்படிங்கிற காரணத்தில் அவங்க எனிமி ஏலியன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். எந்த நாட்டுக்கு எதிரி நாடுகளே இல்லையோ அந்த நாட்டு தான் ஒரு வல்லரசு நாடு, ஒரு சிறந்த நாடு, மக்கள் வாழ தகுதியான ஒரு நாடு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ ஏலியனை ஃப்ரெண்ட்லி ஏலியன், எனிமி ஏலியன் சொல்லுவாங்க. எனிமி ஏலியனா என்ன? பாகிஸ்தான் ஆகட்டும், சீனாவாகட்டும், இவங்களாம் நம்மளுடைய எனிமி ஏலியன். அங்கேருந்து வரவங்களை ஒரு சந்தேக கண்ணோடவே பார்ப்பாங்க. ஸோ அதை தான் 2ஆக பிரிச்சிருப்பாங்க. மக்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை 2ஆக பிரிப்பாங்க. ஒன்று சிட்டிசன் ஏலியன், ஒன்று சிட்டிசன், ஒன்று ஏலியன். அந்த ஏலியனை 2ஆக பிரிப்பாங்க, ஃப்ரெண்ட்லி ஏலியன், எனிமி ஏலியன் அப்படின்னு 2ஆக பிரிப்பாங்க. சரி, இப்போ ஒவ்வொரு ஆர்டிக்கலாக நம்ம பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஷிப்னா என்ன, சிட்டிசன் அப்படிங்கிறது சிவிஸ்ன்ற வார்த்தையிலிருந்து வந்தது. அதெல்லாம் நீங்கள் புத்தகத்தில் சும்மா நீங்கள் படித்தாலே உங்களுக்கு புரியும். இப்போ நாம் ஆர்டிக்கல் முதல்ல 7 ஆர்டிகல்னு சொல்லியிருந்தோம். அந்த 7 ஆர்டிகல் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஆர்டிகல் 5. ஆர்டிகல் 5 என்ன சொல்லுதுன்னா, சிட்டிசன்ஷிப்பை பற்றி சொல்லுது. 1950 ஜனவரி 26 அந்த தேதியிலிருந்து யாரெல்லாம் இந்தியாவுக்குள்ளே பிறந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாமே சிட்டிசன்ஷிப் உரிமை உண்டு, குடியுரிமை உண்டு அப்படிங்கிறது ஆர்டிகல் 5 சொல்லுது. என்ன சொல்லுது ஆர்டிகல் 5? என்ன சொல்லுது? 1950 ஜனவரி 26க்கு பிறகு யாரெல்லாம் இந்தியாவுக்குள்ளே பிறக்கிறாங்களோ, இந்திய வம்சாவளியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்திய குடியுரிமையை கொடுக்கலாம் அப்படின்னு ஆர்டிகல் 5 சொல்லுது. ஆர்டிகல் 6 என்ன சொல்லுது அப்படின்னா, மைக்ரண்ட் ஃப்ரம் பாகிஸ்தான், பாகிஸ்தான்லேருந்து யாரெல்லாம் இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் எப்படி சிட்டிசன்ஷிப்பை கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முதல் 3 ஆர்டிக்கிளும் இப்போதைக்கு தேவையில்லாத ஒன்று.
இது வந்து அப்போது சுதந்திரம் வாங்குற அந்த காலகட்டத்தில் அப்போ கான்ஸ்டியூஷன் எழுதுனாங்க இல்லையா, அப்போ இந்த 3 ஆர்டிக்கிளும் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகிருக்கும், நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருந்திருக்கும். இப்போ ஜஸ்ட் இது என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க, இது அந்தளவுக்குலாம் முக்கியம் கிடையாது. கீழே இருக்கிற இந்த 4 ஆர்டிக்கிள் வேணால் ரொம்ப முக்கியமானது. இது ஜஸ்ட் இப்போ என்ன புரிய போகுது உங்களுக்கு, இப்போ தான் நம்ம பாகிஸ்தான் இந்தியாவை 2 பிரிஞ்சிட்டோம், இருந்தாலும் அப்போ என்ன இருந்தது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்க. ஐயோ இது 3மே புரியலையே அப்படின்லாம் வந்து குழம்பாதீங்க. ஜஸ்ட் நான் சொல்கிறேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அது மட்டும் புரிஞ்சுக்குங்க. ஆர்டிகல் 6 என்ன சொல்லுதுன்னா, மைக்ரண்ட் ஃப்ரம் பாகிஸ்தான், பாகிஸ்தான்லேருந்து இங்கே வந்தவங்க, ஃப்ரம் பாகிஸ்தான், ஃப்ரம்னா அங்கேருந்து இங்கே வந்தவங்க, பிஃபோர் 1948 ஜூலை 19, அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்தியாவுக்கு வந்திருந்தாங்களோ 1948 ஜூலை 19 நம்ம பார்த்துருப்போம். மவுண்ட் பேட்டன் பிளானில் சொல்லியிருப்பார், எல்லாரும் வந்து வேண்டுறவங்க பாகிஸ்தான் போயிடுவீங்க, இந்தியாவில் இருக்க இங்கே இருந்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து நிறைய போராட்டம் நடக்கும், பாகிஸ்தானில் நிறைய இந்தியர்கள் இருப்பாங்க, அவங்களாம் எங்கே வருவாங்க, இங்கேருந்து நிறைய பேர் அங்கே போவாங்க. அந்த மாதிரியான குளறுபடிகள் இருக்கிற சமயத்தில் அப்போ தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. 1948 ஜூலை 19க்கு பிறகு யாரெல்லாம் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்தீங்களோ அவங்களாம் இந்தியர்கள். அதே போல் ஜூலை 19 1948க்கு பிறகு யாரெல்லாம் பாகிஸ்தானுக்குள்ளேருந்து இங்கே வந்தீங்களோ அவங்கெல்லாம் ஒரு 6 மாதம் இங்கே ஸ்டே பண்ணணும். ஸ்டே பண்ணால் தான் உங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப். அதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் வந்துருந்தீங்கன்னா, ஜூலை 18 நீங்கள் வந்துட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நீங்கள் 6 மாதம் ஸ்டே பண்ண வேண்டிய அவசியங்கிறது உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவாங்க. ஆனால் ஜூலை 19 1948க்கு பிறகு நீங்கள் 20ஆம் தேதி வந்தீங்கன்னா கூட நீங்கள் இன்னும் ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுங்கள், அப்புறம் தான் உங்களுக்கு வந்து நான் சிட்டிசன்ஷிப் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஆர்டிகல் 6 வந்து சொல்லுது. ஆர்டிகல் 7 என்ன சொல்லுதுன்னா, மைக்ரண்ட் டு பாகிஸ்தான், டூன்றதை அண்டர்லைன் பண்ணுங்கள். இங்கிருந்து இந்தியாவிலேருந்து யாரெல்லாம் பாகிஸ்தானுக்கு போனாங்க, இந்தியர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாகட்டும், யாரெல்லாம் இங்கேருந்து பாகிஸ்தானுக்கு போனீங்களோ அவங்கெல்லாம் வந்து இந்தியர்கள் கிடையாது, அவங்கெல்லாம் பாகிஸ்தானை சேர்ந்தவங்க. ஐயோ இல்லைங்க, ஒரு சின்ன வேலை விஷயமா நாங்கள் போயிட்டேன், சுற்றுலா அங்கே இருந்தது இத்துனதுக்காக போயிருந்தேன் கடைசி நேரத்தில் அப்படின்னா, அது வந்து எப்போனா 1947 மார்ச் 1, அதற்கு பிறகு யாரெல்லாம் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு போனீங்களோ, மைக்ரண்ட் டு பாகிஸ்தான் 1947 மார்ச் 1, அதற்கு பிறகு யாரெல்லாம் வந்து பாகிஸ்தானுக்கு போனீங்களோ, இல்லை சார் நான் போனேன் ஒரு சின்ன வேலையாக இருந்தது முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டேன் நான் டக்குன்னு வந்துட்டேன் அப்படின்னாலும் நீங்களும் ஒரு 6 மாதம் ஸ்டே பண்ணணும் இந்தியாவில். நான் போயிட்டேன் அந்த டைமுக்குள்ளே, ஆனால் திருப்பி இப்போ தான் வந்தேன், எனக்கு சிட்டிசன்ஷிப் வேணும்னா நீ ஒரு 6 மாதம் எங்கேயே ஸ்டே பண்ணணும், அப்போ தான் உனக்கு வந்து சிட்டிசன்ஷிப் தருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 8 என்ன சொல்லுது அப்படின்னா, என்ஆர்ஐ நான் ரெசிடென்ட் இந்தியன், வெளிநாடு வாழ் இந்தியர்களை பற்றி சொல்லுது. அவங்க இந்தியர்கள் தான், இந்தியர்களுடைய குடியுரிமை தான் வச்சுட்டு இருக்காங்க, ஆனால் வந்து அவங்க வந்து ஃபாரினில் இருக்காங்க, அவங்களுடைய அந்த குடியுரிமையை பற்றி ஆர்டிகல் 8 வந்து சொல்லுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் வேணும் அப்படின்னா அவங்க ஒரு 5 வருஷம் இங்கே ஸ்டே பண்ணணும், அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இது வந்து ஆர்டிகல் 8 வந்து சொல்லுது. ஆர்டிகல் 9 என்ன சொல்லுதுன்னா, அக்வசேஷன், குடியுரிமை பெறுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி சொல்லுது. சார் இதெல்லாம் அதான் சொல்லலை, ஸ்டார்டிங்கில் இருந்த 3 வந்து அப்போது அந்த சமயத்தில் அரசியலமைப்பு எழுதப்பட்ட அந்த சமயத்தில் வேணால் இதெல்லாம் வந்து யூஸ் ஆகலாம். ஆனால் இந்த ஆர்டிகல் 9 அப்படிங்கிறது இப்போ கரண்ட் தேதி, இப்போ யாரெல்லாம் வந்து குடியுரிமையை வாங்க முடியும் அப்படிங்கிறது, இப்போ யாராவது பாகிஸ்தானுக்கு போனால் வந்தாலும் சேர்த்து போனால் கிடையாது. அதனால தான் இதெல்லாம் வந்து அவ்வளோ அளவுக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, இந்த 4 ஆர்டிகல் ரொம்ப முக்கியமானது. அதில் ஆர்டிகல் 9 என்ன சொல்லுதுன்னா, அக்வசேஷன், குடியுரிமையை பெறுவது எப்படி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. குடியுரிமை எப்படி பெற முடியும், ஒரு 5 வகையிலே இந்திய குடியுரிமையை பெற முடியும். சரி, இப்போ நம்ம முதல்ல இதை ஒரு கண்டினியூஸ் பார்த்துருவோம், அப்புறமா ஒன்றுன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆர்டிகல் 9 அப்படிங்கிறது அக்வசேஷன், குடியுரிமை பெறுவது எப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிகல் 10 அப்படின்னா அந்த குடியுரிமையை எப்படி வந்து கண்டினியூ பண்ணுறது, ஏதாவது ஒரு சிக்கலை நம்ம குடியுரிமை இழக்க நேரிட்டாலும் அந்த குடியுரிமையை வந்து எப்படி வந்து கண்டினியூ பண்ணுறது அப்படிங்கிறது ஆர்டிகல் 10 வந்து சொல்லுது. ஆர்டிகல் 11 என்ன சொல்லுதுன்னா, யூனியன் கவர்மெண்ட் நினச்சா அந்த அரசியல் அந்த குடியுரிமை சட்டத்தை வந்து மாற்ற முடியும், ரெகுலேட்டிங் த லா, ரெகுலேட் பை த லா, இந்த சட்டங்கள் எல்லாம் வந்து மாற்றம் செய்ய முடியும் அப்படிங்கிறத ஆர்டிகல் 11 வந்து சொல்லுது. எப்போ ரெகுலேட் பண்ணாங்க, 2019 ரெகுலேட் பண்ணாங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, இந்த 5 ஆர்டிகல் தான். ஆர்டிகல் 5 என்ன சொல்லுது, சிட்டிசன்ஷிப், இந்தியாவில் பிறந்தா அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் குடியுரிமை கொடு அப்படின்னு சொல்லுது. ஆர்டிகல் 6 என்ன சொல்லுது, மைக்ரண்ட் ஃப்ரம் பாகிஸ்தான், பாகிஸ்தான்லேருந்து 1948 ஜூலை 19க்கு முன்னாடி வந்திருந்தால் அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும். ஆனால் 1948 ஜூலை 19க்கு பிறகு வந்தால் அவங்க ஒரு 6 மாதம் வந்து ஸ்டே பண்ணும், எங்கே பாகிஸ்தான்லேருந்து இங்கே வந்துருந்தா. ஆர்டிகல் 7 என்ன சொல்லுது,
மைக்ரண்ட் டு பாகிஸ்தான், இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு 1947 மார்ச் 1க்கு அதன் பிறகு அவங்க பாகிஸ்தானுக்கு போயிருந்தா அவங்க திரும்ப வந்தாலும் ஒரு 6 மாதம் ஸ்டே பண்ணாதான் அவங்களுக்கு வந்து குடியுரிமையை தர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 8 வந்து என்ஆர்ஐ, நான் ரெசிடென்ட் இந்தியன், அவங்களுக்கான அந்த சிட்டிசன்ஷிப் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. ஒரு 5 வருஷம் அவங்க ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து இவங்களுக்கு வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்லையும் வந்து இவங்க வந்து பார்ட்டிசிபேட்லாம் பண்ண முடியாது, கலந்துக்க முடியாது அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 9 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அக்விசேஷன், குடியுரிமையை எப்படி வந்து பெறுவது அப்படிங்கிறத பற்றி ஆர்டிகல் 9 சொல்லும். ஆர்டிகல் 10 வந்து கண்டினியூவன்ஸ், எப்படி வந்து குடியுரிமையை தொடர்வது அப்படிங்கிறத பற்றி ஆர்டிகல் 10 சொல்லும். ஆர்டிகல் 11 என்ன சொல்லுன்னா, ரெகுலேட் பை லா, இந்த குடியுரிமை சட்டத்தை யூனியன் கவர்மெண்ட் நினச்சா ஒரு லா மூலயமா, ஒரு சட்டத்தின் மூலயமா மாற்றம் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத ஆர்டிகல் 10 வந்து சொல்லுது. இப்போ நாம் அக்விசேஷன், குடியுரிமையை எப்படி பெறுவது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அக்விசேஷன், இந்திய குடியுரிமையை ஒரு 5 வகையில் நம்ம பெறலாங்க. ஒரு 5 வகையில் பெற முடியும். எப்படி? பர்த், பிறப்பின் அடிப்படையில்; டெசன்ட், பாரம்பரிய அடிப்படையில்; ரிஜிஸ்ட்ரேஷன், பதிவு செய்வதன் அடிப்படையில்; நேச்சுரலைசேஷன், இயல்புரிமை; இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி, ஆக்கிரமிப்பின் மூலமாக. இப்படி 5 வகையாக நம்ம வந்து குடியுரிமையை வந்து பெற முடியும். அக்விசிஷன் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது 5 வகையில் பெற முடியும். பர்த்னா என்ன? ஏங்க, நான் வந்து இந்தியாவில் பிறந்தேன், எங்கள் அப்பாவோ எங்கள் அம்மாவோ யாராவது 2 பேரும் வந்து இந்திய குடிமகனாக இருக்கலாம், இல்லை யாரோ ஒருத்தர், ஒரு ஃபாரின் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டேன், ஒரு ஃபாரின் ஹஸ்பண்டை நான் ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு மேனை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னாலும் அவங்க யாரோ ஒருத்தர் வந்து உங்கள் அப்பாவோ அம்மாவோ இந்தியர்களாக இருந்து நீங்கள் இந்தியாவில் பிறந்திருந்தா உங்களுக்கு பர்த்தின் அடிப்படையில், பிறப்பின் அடிப்படையில் குடியுரிமை வழங்கப்படும். இது 1. 2வது டெசன்ட், பாரம்பரியம். உங்கள் அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தர் இந்தியர்களாக இருக்கலாம், இப்போ ஒரு வேலை நிமித்தமாக அவங்க வந்து ஃபாரினில் இருக்கிறாங்க, ஒரு வேலைக்கு போயிருக்கிறாங்க, ஒரு டூருக்கு போயிருக்கிறாங்க, ஒரு 4 வருஷம் 3 வருஷம் அங்கே ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் பிறந்துட்டீங்க. இருந்தாலும் அவங்க அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தர் இங்கே இப்போ இந்திய குடிமகன் இல்லையா, ஸோ அதன் காரணமாக பாரம்பரிய அடிப்படையிலும் உங்களுக்கு வந்து குடியுரிமை வழங்கப்படும். ஐயோ, நான் இங்கே பிறக்கவே இல்லையே, நான் வந்து ஃபாரினில் தானே பிறந்தேன் அப்படின்ற காரணத்துக்காக உங்களுக்கு வந்து குடியுரிமைலாம் கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க. உங்கள் அப்பா அம்மாவில் யாரோ ஒருத்தர் அவங்க வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வச்சுருந்தாலும் அவங்களுக்கு வந்து டெசன்ட், பாரம்பரிய அடிப்படையில் உங்களுக்கு வந்து குடியுரிமை வழங்கப்படும். அடுத்தது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன், பதிவு செய்வதன் மூலமாக. அது எப்படி அப்படின்னா, இப்போது நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு வேலைக்காக நீங்கள் அமெரிக்கா போகிறீங்க, அங்கே உங்களுக்கும் ஒரு பெண்ணுக்கு வந்து காதல் ஏற்படுது, அந்த காதல் நிமித்தமாக அவங்கள வந்து திருமணம் செஞ்சுருக்கீங்க, அவங்க வந்து இந்தியாவில் கூட்டிகிட்டு வரீங்க. ஸோ டிபெண்ட், அதன் மூலமாக ரிஜிஸ்ட்ரேஷன், அவங்களுக்கு நீங்கள் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற காரணத்தினால உங்களுடைய மனைவிக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் மூலமாக இந்திய குடியுரிமையை கொடுப்பாங்க அப்படிங்கிறத ரிஜிஸ்ட்ரேஷன், பதிவு செய்வதன் மூலமாக குடியுரிமையை பெற முடியும். மேரேஜ் பண்ணிட்டா, அதுதான் மேரேஜ் பண்ணால் உங்களுடைய பார்ட்னருக்கும் வந்து சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் அப்படிங்கிறதான் வந்து இது சொல்லுது. நேச்சுரலைசேஷன், இயல்புரிமைன்னா என்னன்னா, இப்போது வேறு ஒரு நாட்டில் இருக்கிறாங்க, இப்போ உதாரணத்துக்கு இங்கிலாந்தில் இருக்கிறாங்க, இங்கிலாந்துலேருந்து ஒருத்தங்க நம்ம சொந்தக்காராக இருப்பாங்க, அவங்க வருவாங்க, நாங்கள் இந்தியாவிலே ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு வராங்க. வந்து இங்கே ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து தங்கியிருக்காங்க, அவங்க நாட்டுக்கே போகாமல் இங்கே ஒரு குறிப்பிட்ட காலம் தங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்திய குடியுரிமையை கொடுக்கலாம். எப்படி, எத்தனை வருஷம் அப்படின்னா கிட்டத்தட்ட 11 வருஷம் அவங்க வந்து இந்தியாவிலே இருக்கிறாங்க. எந்த நாடுகளில் வந்திருந்தாலும் ஒரு 11 வருஷம் இந்தியாவிலே அங்கே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து குடியுரிமையை கொடுக்கலாம் அப்படிங்கிறதா வந்து நேச்சுரலைசேஷன். ரொம்ப வருஷமாக இங்கே இருக்காங்க, அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டோமா, அதுக்காக அதை சொல்கிற ஒரு விஷயம் தான் வந்து நேச்சுரலைசேஷன், இயல்புரிமை. நான் இங்கே இருக்கிறேன், எனக்கு தரமாட்டிங்களா அப்படிங்கிறது கேட்போம் பார்த்தீங்களா, அதுக்காக தான் 11 வருஷம் இருக்கணும் இங்கே. ஆனால் 2019 சட்டத்தின் மூலமாக 11 வருஷம்லாம் இருக்க தேவையில்லை, 5 வருஷம் இருந்தாலே போதும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சட்டம் கொண்டு வரும்போது தான் மிகப்பெரிய இஷ்யூ வந்து நடந்தது. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, 2019 ஒரு கொண்டு வந்திருந்தாங்க இந்த சட்டம். என்னென்னா, இந்த மாதிரியான வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்கிறவங்களுக்கு ஒரு 5 வருஷம் தங்கியிருந்தால் அவங்க வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க எதுக்கு முன்னாடி வந்திருக்கணும் அப்படின்னா, டிசம்பர் 31, 2014 அதுக்கு முன்னாடி அவங்க வந்து இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கணும். கரெக்டாக கூட்டி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 5 வருஷம் வரும்.
அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்தியாவுக்குள்ளே வந்திருந்தாங்களோ அவங்களுக்குலாம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. யார் யார் அப்படின்னா கிறிஸ்டியன், ஹிந்து, பார்சி, புத்திஸ்ட், சீக்கிஸ். இப்போ இந்த மதத்தை சேர்ந்தவங்க யாராக இருந்தாலும் இப்போ இந்தியாவை பார்த்துங்க, பாகிஸ்தான்ல இருந்தோ, ஆப்கானிஸ்தான்ல இருந்தோ, பங்களாதேஷ்ல இருந்தோ, இப்படி எங்கிருந்தனாலும் இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க இந்த 2014 டிசம்பர் 31க்கு முன்னாடி இந்தியாவுக்கு வந்திருந்தா அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க மட்டும் பாகிஸ்தான்ல இருந்தோ, ஆப்கானிஸ்தான்ல இருந்தோ, பங்களாதேஷ்ல இருந்தோ எங்கிருந்து வந்தாலும் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு 5 வருஷம் ஸ்டே பண்ணியிருக்காங்க, இவங்க 2014 டிசம்பர் 31க்கு முன்னாடியே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்திய குடியுரிமையை கொடுக்கலாம் அப்படின்னாங்க. ஆனால் இதில் முஸ்லீம்ஸ்க்கு மட்டும் குடியுரிமை கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் மிகப்பெரிய இஷ்யூ ஆச்சு. எல்லா கம்யூனிட்டிக்கும் கொடுக்குறீங்க, எல்லா ரிலீஜனுக்கும் கொடுக்குறீங்க, எல்லா மதத்துக்கும் கொடுக்குறீங்க, ஏன் முஸ்லீம்ஸுக்கு மட்டும் இந்த வஞ்சிக்கிறீங்க அப்படிங்கிறதா வந்து மிகப்பெரிய இஷ்யூ ஆச்சு. இந்த சட்டம் வந்து 2019 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் இது வந்து கேம் இன்டு ஃபோர்ஸ் நடைமுறைக்கு வந்தது எப்போ அப்படின்னா ஜனவரி 10, 2020 தான் வந்து இது நடைமுறைக்கு வந்தது. ஸோ இந்த சட்டம் நேச்சுரலைசேஷன் இயல்பெறி மூலமாக ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கிறவர் இங்கே வந்து ஒரு 5 வருஷம் தங்கியிருக்காரு அப்படின்னா அவருக்கு எப்படி வந்து இந்திய குடியுரிமையை கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து இந்த சட்டம் வந்து சொல்லுது. அதை வந்து 2019 முன்னாடி வந்து 11 இருந்துச்சு, இப்போ வந்து 5 வந்து குறைச்சிருக்காங்க. 2014 டிசம்பர் 31க்கு முன்னாடி யாரெல்லாம் இங்கே வந்திருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து குடியுரிமையை கொடுங்க அப்படிங்கிற இந்த சட்டம் வந்து 2020 ஜனவரி 10 நடைமுறைக்கு வந்தது. யார் இருக்கலாம்? கிறிஸ்டியனுக்கு, ஹிந்துக்கு, பார்சிக்கு, புத்திஸ்ட்டுக்கு, சிக்ஸுக்கு, இவங்க எல்லாரும் பாகிஸ்தான்லேருந்தோ, ஆப்கானிஸ்தான்லேருந்தோ, பங்களாதேஷ்லேருந்தோ இங்கே இந்தியாவுக்கு வந்திருந்தா அவன் வந்து ஒரு 5 வருஷம் தங்கியிருந்தால் அவங்களுக்கு வந்து இந்திய குடியுரிமை கொடுங்க, ஆனால் முஸ்லீம்ஸுக்கு மட்டும் தர முடியாது அப்படிங்கிறத இந்த சட்டம் வந்து சொல்லும். அதன் பிறகு இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி, பகுதிகளை ஒன்றிணைப்பதன் மூலமாக நம்ம கடந்த கிளாஸில் பார்த்துருப்போம். பார்ட் 1ல் இந்தியா வந்து எந்த நாடுகளை வேணுமானாலும் அது வந்து தன்னுடைய இணைச்சிக்கும். ஏன்னா இந்தியா அப்படிங்கிறது ஒரு சாவரின் ஸ்டேட், இறையாண்மையுடைய நாடு அப்படிங்கிறது நம்ம படிச்சிருப்போம். அதன் காரணமாக ஒரு பகுதியை வந்து நம்ம இணைக்கும் பொழுது அந்த பகுதியை சேர்ந்த மக்களுக்கும் இந்திய குடியுரிமை தரப்படும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த சட்டம் வந்து சொல்லுது. அதன் காரணமாக 1962 பாண்டிச்சேரியை வந்து இந்தியாவோடு இணைச்சிருப்பாங்க. ஸோ அதன் காரணமாக பாண்டிச்சேரி மக்களுக்கும் வந்து இந்திய குடியுரிமை வந்து கிடைக்கும். அதே போல் இன்னொன்று பார்த்துருப்போம், 1974 சிக்கிம் வந்து நம்ம ஒன்றிணைச்சிருப்போம். 1974 ஒரு மாநிலமாக உருவாக்கி அது 1975 இந்தியாவோடு இணைச்சிருப்போம். ஸோ அவங்களும் வந்து இந்திய குடியுரிமை கொண்ட மக்களாக வந்து மாறிடுவாங்க. ஸோ பாண்டிச்சேரியும் உதாரணமாக சொல்லலாம், சிக்கிமையும் உதாரணமாக சொல்லலாம். அடுத்ததாக லாசஸ், குடியுரிமையை எப்படி இழத்தல் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். குடியுரிமையை மொத்தம் வந்து 3 வகையில் வந்து இழக்கலாம். ஒன்று ரெனன்சியேஷன், டெர்மினேஷன் அண்ட் டிப்ரைவேஷன் அப்படிங்கிற 3 வகையாக, ரெனன்சியேஷன், டெர்மினேஷன், டிப்ரைவேஷன் இப்படிங்கிற 3 வகையாக வந்து குடியுரிமை வந்து இழக்க முடியும். இந்த ரெனன்சியேஷன் அப்படின்னா என்னன்னா, அதாவது பதிவு செய்வதன் மூலமாக நம்ம பார்த்துருப்போம். ரிஜிஸ்ட்ரேஷன், இந்தியாவை சேர்ந்து யாரோ ஒருத்தர் ஆணோ பெண்ணையோ வேறு நாட்டை சேர்ந்தவங்க திருமணம் செய்யும்போது பதிவு செய்வதன் மூலமாக இந்திய குடியுரிமையை பெற முடியும் அப்படின்னு பார்த்துருப்போம். ஒரு 6 வகையில் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மூலிமா நம்ம வந்து குடியுரிமையை பெற முடியும். நீங்கள் புத்தகத்தை வாசிக்கும் போது தெரியும். அதனால தான் ரொம்ப என்ன பேசிக்ன்றதை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ரிஜிஸ்ட்ரேஷனாக என்னென்னா ஒரு 6 வகையாக ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம குடியுரிமையை வாங்கும் பொழுது அது அனௌன்ஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு அப்படிங்கிறது போர் சமயத்தில் இருக்கும் பொழுது, போர் நடக்கும்போது இந்தியா ஒரு போரில் பங்கு பெற்று அந்த போரில் வந்து இந்தியா வந்து பங்கு பெற்றிருக்கும்போது அந்த சமயத்தில் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணும்பொழுது அந்த குடியுரிமையை இந்தியாவால் ரத்து செய்ய முடியும், குடியுரிமை இழக்கப்படும் அப்படிங்கிறத வந்து இந்த ரெனன்சியேஷன் அப்படிங்கிறத சொல்லுது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டானது அந்த குடியுரிமையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க முடியும்.
இல்லை வந்து முழுவதுமாக கேன்சல் பண்ண முடியும் அப்படிங்கிறத ரெனன்சியேஷன் அப்படிங்கிற இந்த டேர்ம் சொல்லுது. அடுத்து வந்து டெர்மினேஷன்னா என்னென்னா, இந்தியா அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பு கொடுக்கக்கூடியது, ஒற்றை குடியுரிமையை கொடுக்கக்கூடியது. இன்கேஸ் நீங்கள் இன்னொரு நாட்டுடைய குடியுரிமையை நீங்கள் பெற்றீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்திய குடியுரிமை வந்து கேன்சல் ஆகும். டிப்ரைவேஷன் அப்படின்னா என்னன்னா, நீங்கள் வந்து தவறான முறையில் குடியுரிமையை பெறும் பொழுது தவறான சான்றிதழ்களை சப்மிட் பண்ணி தவறான முறைகேடுகளை ஈடுபட்டு நீங்கள் வந்து இந்திய குடியுரிமையை வாங்கும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்திய குடியுரிமை வந்து கேன்சல் ஆகும் அப்படிங்கிறது இந்த டேர்ம் டிப்ரைவேஷன் அப்படிங்கிறது இந்த டேர்ம் சொல்லுது. ரெனன்சியேஷன்னா என்ன, டியூரிங் அ வார் ரிஜிஸ்ட்ரேஷன் மூலியமாக நீங்கள் வார் சமயத்தில் நீங்கள் பெற்ற அந்த குடியுரிமையானது ரத்து செய்யப்படும் அப்படிங்கிறத ரெனன்சியேஷன் சொல்லுது. டெர்மினேஷன்னா என்னன்னா, இது வந்து பதிவு செய்வதன் மூலமாக தான், வேறொரு நாட்டை வந்து பதிவு செய்வதன் மூலமாக பெறப்படக்கூடிய அந்த குடியுரிமை தான் வந்து கேன்சல் ஆகும். நம்ம நாட்டில் இருக்கிற நமக்கெல்லாம் வந்து குடியுரிமை வந்து கேன்சல் ஆகாது. அந்த டெர்மினேஷன் வந்து வேறு நாட்டுடைய குடியுரிமை நீங்கள் பெறும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்திய குடியுரிமை வந்து கேன்சல் ஆகும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அடுத்து வந்து டிப்ரைவேஷன்னா என்னன்னா, தவறான முறைகளில் நீங்கள் இந்திய குடியுரிமையை பெறும்பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்திய குடியுரிமை கேன்சல் ஆகும் அப்படிங்கிறது இந்த 3 மெத்தடில் இந்திய குடியுரிமை வந்து கேன்சல் ஆகும். இதை தாண்டி ஒரு 3 விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த என்ஆர்ஐனா என்ன, பிஐஓனா என்ன, ஓசிஐனா என்ன அப்படின்னா, என்ஆர்ஐ அப்படிங்கிறது நான் ரெசிடென்ட் இந்தியன்னா வெளிநாடு வாழ் இந்தியர்கள், நான் ரெசிடென்ட் இந்தியன். நான் ரெசிடென்ட் இந்தியன், வெளிநாடு வாழ் இந்தியர்கள், இந்தியாவுடைய குடியுரிமையை அவங்க வச்சுருப்பாங்க, ஆனால் வந்து ஃபாரினில் வாழ்வாங்க அப்படிங்கிறத தான் என்ஆர்ஐ அப்படிங்கிறது. பிஐஓ அப்படின்னா என்னன்னா, பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். அவங்க வெளிநாட்டில் தான் இருப்பாங்க, வெளிநாட்டு குடியுரிமை தான் வச்சுருப்பாங்க, அவங்க வந்து இந்திய குடியுரிமை வச்சுருக்க மாட்டாங்க. வெளிநாட்டில் இருப்பாங்க, வெளிநாட்டு குடியுரிமை வச்சுட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய சொந்தம், அவங்களுடைய பூர்வீகம், அவங்க தாத்தா பாட்டி கொழு தாத்தா அவங்களாம் வந்து இந்தியர்களை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. அப்படிங்கிறது தான் வந்து பிஐஓ, பர்சன் இன் இந்தியன் ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓசிஐ, ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியானா வெளிநாட்டில் இருப்பாங்க, வெளிநாட்டுக்காரவங்க, ஒரு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு அமெரிக்க குடிமகன், அவங்க இந்தியாவுக்குள்ளே வந்து எனக்கு வந்து இந்திய குடியுரிமை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா, அவங்க தான் வந்து ஓசிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ஆர்ஐ அப்படிங்கிறவங்க இந்திய குடிமக்கள் தான், இந்திய குடியுரிமை வச்சுருப்பாங்க, ஆனால் வந்து வெளிநாட்டில் வாழ்வாங்க. என்ஆர்ஐ பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின்னா என்ன, அவங்க வெளிநாடு தான் இருப்பாங்க, வெளிநாட்டு குடியுரிமை தான் வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய பூர்வீகம் தாத்தா கொழு தாத்தாலாம் வந்து இந்தியாவை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதா வந்து பிஐஓ அப்படிங்கிறது. ஓசிஐ அப்படின்னா வந்து ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னா என்ன, வெளிநாட்டிலிருந்து இங்கே வந்து அவங்க வெளிநாட்டை சேர்ந்தவங்க தான், வெளிநாட்டு குடியுரிமை தான் வச்சுருப்பாங்க, இருந்தாலும் இந்தியாவுக்குள்ள வந்து இந்திய குடியுரிமையை பெற்றவங்களை ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளாஸில் நாம் பார்ட் 2ல் இருக்கிற சிட்டிசன்ஷிப்னா என்ன, ஆர்டிக்கல் 5லேருந்து 11 வரைக்கும் என்னென்னலாம் சொல்லுது அப்படிங்கிறது இந்த கிளாஸில் நம்ம பார்த்தோம். அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி.